மன்னர் இந்த வேலையில் சேர்த்திருக்கிறீர்கள். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லியிலிருந்து நேரலை வாயிலாக உங்களிடையே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வருகிற ஜூன் 30 மேலவளவு போராளிகளின் வீர வணக்க நாள். மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் வழக்கம் போல அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். தமிழகம் தழுவிய அளவில் முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைத்து விடுக்கிறேன். நமக்கென ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நாம் அங்கே கூடி அந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவோம். இடையில் இன்னும் ஒரு நாட்களே உள்ளன. மதுரை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் மட்டுமே பங்கேற்றால் போதும் என்று கருதாமல் அந்த மாவீரர்கள் செய்த ஈகத்தை போற்ற வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு ஆண்டும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வேட்கையோடு அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்று ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு பேர் இயக்கமாக இந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்க உள்ளது. அமைச்சர் பொறுப்பை நமது கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுள்ள தம்பி வன்னியரசு ஆண்டுதோறும் இந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்கக்கூடியவர். இந்த முறை நமது கட்சி ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்கிற அங்கீகாரத்தோடு ஒரு அமைச்சராக அந்நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார் என்பதை மகிழ்வோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வன்னியரசு என்கிற ஒரு தனி நபருக்கான அதிகாரம் என்று இதை சொல்ல முடியாது. திமுக, காங்கிரஸ், அதிமுக போன்ற கட்சிகளில் ஒரு தலித் அமைச்சராவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அமைச்சரவையிலே இடம்பெறுவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எண்ணி பார்க்கிறேன், வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன். 21 பேர் கூடிய அவையில் நான் ஒரு இயக்கத்தின் தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட போது கண்ணை கட்டி காட்டிலே விட்டதைப் போல அந்த களத்தில் நான் இறங்கினேன். மதுரையை பற்றியும் தெரியாது, மதுரையை சுற்றியுள்ள அரசியலும் தெரியாது என்ற நிலையில் ஒரு அசட்டு துணிச்சலோடு களமிறங்கினேன். கொடியை வடிவமைத்து கொள்கை விளக்கங்களை வரையறுத்து முதலாக மதுரை மண்ணில் நீலம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த கொடியை ஏற்றிய போது ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் என்கிற கனவு நமக்கு இருந்ததில்லை. இன்றைக்கு 30 ஆண்டுகளை கடந்து 35 ஆண்டுகளை கடந்து இந்த களத்தில் நாம் தாக்குப்பிடித்திருக்கிறோம். எந்த பின்புலமும் இல்லாமல் வஞ்சகம்
சூது சூழ்ச்சி நிறைந்த அரசியல் களத்தில் தாங்க முடியாத அவமானங்களையும் அவதூறுகளையும் சகித்துக் கொண்டு எதிர்நீச்சல் அடித்து இந்த இடத்தை நாம் வெற்றி பிடித்திருக்கிறோம். வேறு இயக்கங்களாக இருந்திருந்தால், வேறு சமூகங்களை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் இதை அளப்பரிய சாதனையாக கொண்டாடி இருப்பார்கள். தோல் மீது தூக்கி வைத்து புதுப்பிடித்திருப்பார்கள். வழக்கம் போல நாம் இந்த களத்திலும் கூட இத்தகைய சாதனையை படைத்த நிலையிலும் கூட புறக்கணிக்கப்படுகிறோம் அல்லது கடுமையாக விமர்சிக்கப்படுகிறோம் என்ற நிலையில் தான் இருக்கும். இந்த புரிதலோடு நம்முடைய பயணத்தை மேலும் நாம் வீரியமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை உள்ளது.